வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் டே 5 பார்க்கலாம். ஃபஸ்ட்டா உரோகம் அப்படிங்கிறது நோய் ஒளியின்மை. உரோகம் அப்படிங்கிறது வடசொல், அதுக்கு தமிழில் நோய் ஒளியின்மை தான் உரோகம். ரோமம் அப்படின்னா மயிர் முடி குஞ்சி. ரோமம் அப்படின்னா மயிர் முடி குஞ்சி. குஞ்சு அப்படிங்கிறது நம்ம தமிழில் மயிர் தலைமுடி அப்படின்ட்டு படிச்சிருப்போம். உலக பிரசித்தி அப்படிங்கிறது எங்கும் பரந்த புகழ். உலக பிரசித்தி அப்படின்னா தமிழ் சொல் எங்கும் பரந்த புகழ் தான் உலக பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்கள்ல. அடுத்ததாக உலோகம் அப்படின்னா உலகம், வெள்ளி, பொன், செம்பு முதலியன தான் உலோகம். உலகம், வெள்ளி, பொன், செம்பு இது எல்லாமே உலோகம்னு சொல்லியிருக்காங்க. உலோபம் அப்படின்னா ஈயாமை. உலோபம் அப்படிங்கிற வடசொல்லுக்கு தமிழில் ஈயாமை, இரவன்மை, கடும் பற்றுள்ளம் தான் உலோபம். உலோபம் அப்படின்னா ஈயாமை, இரவன்மை, கடும் பற்றுள்ளம். உல்லாசம் அப்படின்னா மகிழ்ச்சி, விளையாட்டு, உள்ள களிப்பு தான் எனது உல்லாசம். உற்சவம் அப்படிங்கிறது திருவிழா, திருநாள் தான் உற்சவம். உற்சவம்னா திருவிழா, திருநாள். அடுத்தது ஊகித்தல் அப்படின்னா நினைத்தல், ஓர்தல்னா ஊகித்தல். ஊகித்தல் அப்படின்னா நினைத்தல், ஓர்தல். அப்புறம் எக்கியம் அப்படின்னா வேள்வி. எக்கியம்னா வேள்வியமா. எசமானன் அப்படின்னா தலைவன், முதல்வன் தான் எசமானன். எஜமான் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். எசமானன் அப்படின்னா தலைவன், முதல்வன். அப்புறம் யதார்த்தம் அப்படின்னா உறுதி, உண்மை. யதார்த்தம் அப்படிங்கிறது உறுதி, அப்புறம் உண்மை. எதேச்சை அப்படின்னா விருப்பப்படி. எதேச்சைனா எனது விருப்பப்படி. யவ்வனம், யலவனம் இதெல்லாம் இளமை, அழகு. இளவட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இளமை, அழகு, இளமையான பையன். யவ்வனம் அப்படின்னா இளமை, அழகு. அப்புறம் ஏகதேசம் அப்படின்னா ஒரு பால், ஒரு புடை, சிறுபான்மை. ஏகதேசம் அப்படிங்கிறது ஒரு பால், ஒரு புடை, அப்புறம் சிறுபான்மை. ஏகம்னா ஒன்று, தனிமை தான் ஏகம். ஏகம்னா ஒன்று, அப்புறம் தனிமை. ஏகாங்கி அப்படின்னா தனியன், துறவி தான் ஏகாங்கி. ஏகாங்கிங்கிறது தனியன், துறவியை ஏகாங்கின்னு சொல்கிறாங்க. ஏகாந்தம் அப்படின்னா தனிமை, ஒரு முடிவு, இதை ரெண்டும் ஏகாந்தம். வடசொல்ல ஏகாந்தம், தமிழ் சொல்ல தனிமை, ஒரு முடிவு. ஏதம் அப்படின்னா குற்றம், துன்பம், தீங்கு. ஏதம்னா குற்றம்னு படிச்சிருப்போம். குற்றம், துன்பம், தீங்கு தான் ஏதம். ஏதுனா காரணம். ஏது அப்படிங்கிறது காரணம். ஏனம்னா பன்றி. ஏனம் அப்படிங்கிறது பன்றி தமிழ் சொல். ஐக்கியம் அப்படின்னா ஒற்றுமை. ஏது அப்படின்னா காரணம், ஏனம்னா பன்றி, ஐக்கியம் அப்படின்னா ஒற்றுமை. ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம், திரு. ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம், திரு. ஓமம் அப்படின்னா வேள்வி. ஓமம்னா வேள்வி. இங்கே வேள்வின்ட்டு ஒன்று படித்தோம். எக்கியம் அப்படின்னாலும் வேள்வி, ஓமம் அப்படின்னாலும் வேள்வி. ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔபாசனம் அப்படின்னா வேள்வி தீயோம், புகை, உணவொளி, நோன்பு, எரியோம்பல் இது எல்லாமே ஔபாசனம். வேள்வி தீயோம், புகை, உணவொளி, நோன்பு, எரியோம்பல் இதெல்லாம் ஔபாசனம். அடுத்தது கஷி அப்படின்னா பக்கம், சார்பு. கட்சி அப்படின்னா பக்கம் படிச்சிருப்போம். கஷி அப்படின்னாலும் சார்பு. கட்சி அப்படின்னா பக்கம், சார்பு. கசாயம் அப்படின்னா மருந்து, குடிநீர் தான் கசாயம். கடினம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல். கடினம் அப்படிங்கிறதே வட சொல்லாமா. கடினம்ங்கிறது வடசொல், அதுக்கு தமிழ் சொல் வன்மை, கடுமை, வருத்தம், கொடுமை இது எல்லாமே கடினம். வன்மை, கடுமை, வருத்தம், கொடுமை. அடுத்தது கடூரம் அப்படின்னா கொடுமை. கடூரம் அப்படிங்கிறது கொடுமை. கஷ்டம் அப்படின்னா துன்பம், வருத்தம் தான் தமிழ் சொல். அடுத்தது கஷ்ட சாத்தியம் அப்படின்னா அறுதின் முடிவது தான் கஷ்ட சாத்தியம். கஷ்ட சாத்தியம் அப்படின்னா அறுதின் முடிவது. கணபதி அப்படிங்கிறது பிள்ளையார். கணபதினா பிள்ளையார். கணபதி அப்படிங்கிறது வடசொல், தமிழில் பிள்ளையார். கணிதம் வடசொல், தமிழில் கணக்கு. கண்டம் அப்படின்னா தமிழில் நிலப்பிரிவு, பிரிவு, துண்டு, கட்டி, மிடரு, கழுத்து இது எல்லாமே கண்டம். மிடருன்னா நம்ம கழுத்துன்னு படிச்சிருப்போம். கண்டம் அப்படிங்கிறது நிலப்பிரிவு, பிரிவு, துண்டு, கட்டி, மிடரு, கழுத்து. கண்டனம் அப்படிங்கிறது தமிழ் சொல் மறுப்பு.
கண் திருஷ்டி அப்படின்னா கண்ணேறு. தமிழ் சொல் வந்து கண்ணேறு. கண் திருஷ்டினா அதுக்கு தமிழ் சொல் கண்ணேறு. கதம்பம் அப்படிங்கிறது கூட்டம், மனப்பொருட்கூட்டு. கதம்பம் அப்படின்னா கூட்டம், மனப்பொருட்கூட்டு. மனப்பொருட்கூட்டு. நம்ம கதம்பம் அப்படின்னா மாலை அப்படின்ட்டு ஏதோ படிச்சிருப்போம். கதம்பம் அப்படின்னா கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. மனப்பொருட்கூட்டு தமிழ் சொல். கனகம் அப்படின்னா பொண்ணு. கனகம் அப்படிங்கிறது பொண்ணு. கந்தம்னா மனம், நாற்றம். கனகம் அப்படின்னா பொன். கனகம்னா பொன். கந்தம் அப்படின்னா மனம், நாற்றம். கண்மஷம் அப்படின்னா அழுக்கு, தீவினை தான் கண்மஷம். கண்மஷம் அப்படிங்கிறது அழுக்கு, அப்புறம் தீவினை. கன்னிகை அப்படின்னா மனமாகாதவள். மனமாகாதவள் இளம்பெண் தான் கன்னிகை. கபம் அப்படின்னா கோழை. கபம்னா கோழை. கபோதி அப்படிங்கிறது குருடன். கம்பீரம் அப்படின்னா செருக்கு, உயர்தோற்றம், பெருமை, ஆழம். இது எல்லாமே கம்பீரம். கயரோகம் அப்படின்னா எலும்புருக்கி நோய். எலும்புருக்கி நோய் தான் கயரோகம். கைலாசம் அப்படின்னா கைலாயம். கைலாசம், கைலாயம் அப்படிங்கிறது சிவப்பேரு. நொடித்தான்மலை சிவப்பேரு, அப்புறம் நொடித்தான்மலை தான் கைலாசம், கைலாயம். நொடித்தான்மலை. கரகோஷம் அப்படின்னா கைதட்டல். கரகோஷம் போடுறது, கைதட்டுறது. கருணை அப்படின்னா அருள் இரக்கம். கர்த்தா அப்படிங்கிறது தலைவன். கருத்தா கர்த்தா ரெண்டுமே தலைவன். வினை முதல் கர்த்தா ரெண்டுமே தலைவன். வினை முதல் ஆக்கியோன், நூலாசிரியன். இது எல்லாமே கர்த்தா. கர்மம் அப்படின்னா வினை, அப்புறம் தொழில். கர்மம் அப்படிங்கிறது வினை, தொழில். கர்ச்சனை அப்படின்னா முழக்கம். கர்ச்சனைனா முழக்கம். கற்பவதி அப்படின்னா சூழி. சூழ்னா கற்பம் அப்படின்னு படிச்சிருப்போம். கற்பவதி அப்படின்னா சூழி. கர்வம்னா செருக்கு. கலசம் அப்படின்னா குடம். கலசம் அப்படிங்கிறது குடம். கலாசாலை அப்படின்னா கல்லூரி. கலாசாலை அப்படின்னா கல்லூரி. கல்யாணம் அப்படின்னா மனம், மன்றல். கல்யாணம் அப்படின்னா மனம், அப்புறம் மன்றல். கவி அப்படின்னா செய்யுள், பாட்டு, அப்புறம் புலவன்.